18 வயசு கீழனா இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்துல அடல்ட் காட்சிகள் இருக்குது. டாம் க்ரூஸ் அவரோட வைஃப் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இந்த படத்துலயும் புருஷன் பொண்டாட்டி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளியாகி 2 வருஷத்துல 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிருச்சு. அது எதனால சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில வந்து சொல்றேன். இப்ப வாங்க இந்த படத்தோட வாழ்நாள் ஸ்டோரியை மட்டும் பாத்துறோம். இப்ப ஹீரோவும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் என்ன பண்றாங்க, போதைப் பொருளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல சூர்ல என்ன ஆயிருதுன்னா, பொண்டாட்டி அப்பதான் ஒரு விஷயத்த வந்து புருஷங்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவுல வந்து ஒரு நபர் கூட நான் ஒன்னா இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்து உறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து மண்டையில எதுவும் ஓட ஆரம்பிக்குது. என்னடா இது, புருஷன் நான் இருக்கிறேன், கனவுல வேற எவன் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆயிடுறாரு. அந்த நேரத்துல ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் வந்து தெரிஞ்ச ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாரு சொல்லிட்டு அவரோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்புறாரு. அந்த இறப்பு நடந்த இடத்துக்கு போறாரு. அந்த பொண்ணு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ரொம்ப நாள் வந்து அவங்களுக்கு வந்து லவ் போல, ஒன் சைடா லவ் போல. நம்ம ஹீரோ கல்யாணம்னால இது இந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லல. ஆனா இப்ப வந்து கரெக்டான நேரம் அப்படி சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே வந்து முத்தம் கொடுத்துறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒண்ணு போல கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா லேடிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் புருஷனா இருக்குது. திடீர்னு அவங்க புருஷனும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வந்து ஒரு வீச்சர் வீட்டு வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். என்ன சொல்றேன்னா, வா ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நம்ம ஹீரோ தான் வந்து பொண்டாட்டி வந்து வேற ஒரு ஆளு கூட ஒன்னா இருக்கிற மாதிரி சொன்னதுனால வந்து அந்த குழப்பத்தில் இருந்ததுனால இப்ப நேரம் என்ன பண்ணிடுறாரு, இந்த ரூமுக்கு போறாரு. அவரும் வந்து ரூமுக்கு போறாரு. திடீர்னு பார்த்தா பொண்டாட்டி வந்து போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்ச கையோட எடுத்துட்டு எங்க இருக்கீங்க அப்படிங்கிறது இது வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திரும்பி அவருக்கு மூட் அவுட் ஆயிருச்சு. அவர் நேரம் வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றாரு, தப்பா நினைச்சுக்காத, உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிதான் வெரி சாரி சொல்லிட்டு கையில காசை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து வரும்போது தான் வந்து நண்பரை பாத்துறாரு. பேச ஆரம்பிக்கும் போது தான் கூட்டாளி என்ன பண்ணிடுறான், அவர்கிட்ட சில விஷயம் சொல்றான். ஒரு சீக்ரெட் சொசைட்டியை பத்தி வந்து சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குடா, இல்ல மாஸ்க் போட்டு அந்த இடத்துல எல்லாம் ஒண்ணா கூடுறாங்க. அப்படி இப்படி சில டீடைல் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். நம்ம ஹீரோக்கு ஆர்வம் அதிகமாகி என்ன பண்ணிடுறாரு, கடையில போயிட்டு ஒரு மாஸ்க், அதுக்கு தேவைப்படுற துணியை வாங்கிக்கிட்டு நேரம் என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கையில வந்து நிறைய மர்மங்கள் வந்து அங்கதான் காத்திருக்குது அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் மூவி பாக்ஸ்ன்ற வெப்சைட்ல இருக்கு. அந்த இடத்துல நீங்க இந்த படத்தை தட்டி பாத்துக்கலாம். நான் வந்து வீடியோ தொடர்ந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி புருஷன் மட்டும் 2 பேர் பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க வைஃப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கூட கனவுல ஒன்னா இருக்கிற மாதிரி வந்து அந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த சீன் வந்து எடுத்தது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. வைஃபோட அனுமதியில தான் அந்த சீன் எடுக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த படமா பார்க்கும் போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி காட்சி இருந்திருக்கு. அப்படி இதனாலேயே வந்து வைஃப் வந்து இந்த மாதிரி காட்சியில நடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழிச்சு புருஷன் முன்னாடிக்கு உண்மையிலேயே வந்து விவாகரத்து ஆயிருச்சு. இந்த படம் வந்து அவரோட உண்மையான வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்கு.